ஏங்க இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணால் ஒருத்தர் வல்லுன்னு விழுறாருன்னு போட்டிருக்கான். என்ன பண்ணுவார் அவர்? ஒரு ஆள் காலை தூக்கி மைக்கு முன்னாடி வச்சு இப்படி தட்டுறாருன்னா அங்கேயே தெரிஞ்சு போச்சு அவருடைய மரியாதை என்ன, அவருடைய குவாலிட்டி என்ன. ஏன்னா அவருடைய அடுத்தடுத்த தோல்விகள் இங்கே சங்கரை வந்து நகர்த்தி வச்சிருச்சு. இனிமேல் அவரை நம்பி ஒரு 300 கோடி 500 கோடி போடுறதுக்கெல்லாம் சார் வணக்கம் சார். வணக்கம். நம்மளுடைய யோகி பாபு இவருக்கும் ஒரு சில பிரச்சனைகள். அங்கே என்னென்னா யாரோ சில விஷயங்களை கால் பண்ணி இவங்க நேரம்லாம் கால் பண்ணுறாங்க, அவங்க உண்மை தானே, உங்கள் ஆளுகள் தானே, உங்கள் ஆஃபீஸில் தான் கால் பண்ணாங்களா, இந்த மாதிரியெல்லாம் அது கேட்டிருக்காங்க போட்டிருக்கு. இது என்னடா ஒம்பா போச்சு அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக அவர் வந்து செய்தி வெளியிட்டிருக்காரு. அது என்ன ஏதுன்றது கண்டிப்பாக எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை, உங்களுக்கு நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும். சொல்லுங்கள். இல்லை, ஆக்சுவலாக என்னென்னா இப்போ அவருக்கு இது மாதிரி பிரச்சனைகள் வந்தான்னு எனக்கு தெரியல. ஆனால் எல்லாருக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது நாம் கொஞ்சம் உஷாராக இருக்கணுங்கிறதுக்காக அவர் ஒரு முன்கூட்டியே ஒரு வேலை ஒன்று பண்ணியிருக்காரு. ஒரு வகையில் அது பாராட்டக்கூடிய ஒரு விஷயந்தான்னு வச்சுங்களேன். ஆனால் இந்த 2 நம்பரை போட்டிருக்காரு. ஒன்று என்னுடைய மேனேஜர் நம்பர்னு ஒன்று போட்டிருக்காரு, என்னுடைய பிஆர்ஓ நம்பர்னு ஒன்று போட்டிருக்காரு. இது 2ஐயும் சோஷியல் மீடியாவில் போட்டு இனிமேல் என் தொடர்பாக என்ன விஷயமா இருந்தாலும் இவங்களை தொடர்பு கொள்ளுங்க, வேறு யாரும் எனக்காக நியமிக்கப்பட்டவர்கள் அல்லன்னு அவர் சொல்லிட்டார். இப்போ அவங்க 2 பேர் நிலைமையை யோசிச்சு பாருங்கள். உலகம் முழுக்க எத்தனை பேர் அவங்களுக்கு இந்நேரம் ஃபோன் பண்ணியிருப்பாங்க. அவங்க சாப்பிட முடியுமா, தூங்க முடியுமா, உட்கார முடியுமா? அப்போ பொது வெளியில் 2 பேருடைய நம்பரை போடுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப தவறானது. அதை யோகி பாபு அவர் நம்பர் கிடையாது, இல்லை யாரோ 2 பேர் கிடந்து சாப்பிட போகிறான், அவருக்கு என்ன? ஸோ அதனால் போயிட்டார். இப்போ 2 பேருடைய நிலைமையை நினச்சா தான் பரிதாபமாக இருக்குது. இப்போ கீழே கமெண்ட்டை போய் பார்த்தீங்கன்னா, ஏங்க இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணால் ஒருத்தர் வல்லுன்னு விழுறாருன்னு போட்டிருக்கான். என்ன பண்ணுவார் அவர்? நாங்கள் இங்கே எல்லாம் கண்டு போன வச்சுட்டாரு அப்படின்னு போட்டிருக்கேன். அப்போ அவர் ஒரு நாளைக்கு ஒரு மனுஷன் 50 கால் அட்டன் பண்ணலாம், 5000 கால் அட்டன் பண்ண முடியுமா? எனக்கு நடந்திருக்குது. என்னென்னா, ஒரு முறை ஒரு படத்தினுடைய ரிவ்யூ, அது எந்த படம்னு எனக்கு ஞாபகம் இல்லை, சூர்யா படம். அதில் வந்து நான் சில வார்த்தைகள் சொல்லிட்டேன் சூர்யாவை பற்றி. என்னுடைய ஃபோன் நம்பரை இதில் போட்டாங்க, ரசிகர் மன்ற குரூப்பில் போட்டாங்க. யாரோ ஒருத்தர் எப்படியோ வாங்கி, நம்ம மீடியாவில் தானே இருக்கோம், அவர் நம்பர் கொடுங்கன்னு வாங்கி ரசிகர் மன்ற குரூப்பில் போட்டு எல்லோரும் திட்டுங்கடான்ட்டு போயிட்டாங்க. அவன் போய் படுத்துட்டான். நான் வந்து மலேசியாவில் இருக்கேன். விடிய என்னை தூங்கவே விடல. ஃபோன் மேலே ஃபோன் வந்துகிட்டே இருக்குது. ஃபோன் எடுத்தாலே திட்டுறாங்க, எப்படா நீ வந்து சூர்யாவை சொல்லுவ அப்படின்னு. அப்போ நம்மளை மாதிரி ஆட்கள் நினச்சா எடுக்க போகிறோம், நினைக்கலன்னா பண்ணி போட்டுற போகிறோம். பட் இந்த தொழிலில் இருக்கிறவங்க, இவங்க வந்து மேனேஜர் பிஆர் வாங்கும்போது பல பேருடைய கால்ஸ் அவங்களுக்கு வரும். முக்கியமான கால்கள் அதில் நிறையா இருக்கும். அப்போ சும்மா திட்டத்துக்கு ஃபோன் பண்ணுவானுங்க, சும்மா பேசுகிறதுக்கு ஃபோன் பண்ணுவாங்க. யோகி பாபு இருந்தால் கொடுங்க 2 நிமிஷம் பேசுகிறோம்மா, என்கிட்ட ஒரு கதை இருக்கும்மா, எங்கேருந்தோ சம்மந்தம் இல்லாமல். ஸோ இதெல்லாம் வந்து அவங்க அனுபவிக்கக்கூடிய நிலைமையை கொண்டு வந்து யோகி பாபு விட்டார். அது ரொம்ப தவறான ஒரு விஷயம். நான் என்ன சொல்கிறேன், பிரச்சனைன்னு வரும்போது இப்படி ஒன்று வந்திருக்குங்க, இதற்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு ஒரு அறிக்கை கொடுங்க, அல்லது கமிஷன் ஆஃபீஸில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க. அப்போ தான் திருந்துவாங்க இந்த கூட்டம். அதை விட்டுட்டு 2 பேர் நம்பரை கொடுத்து அவங்கள பலிகடாக்குறது இருக்குல்ல, எவ்வளோ பெரிய அநியாயம் அது. அதுதான் நடந்திருக்கு. ஓகே ஓகே ஒருவேளை அது யோசிக்காமல் தற்காலிகத்துக்கு அது தீர்வாக இருக்கும்னு நினச்சி பண்ணியிருக்கலாம். ஒரு அது கொஞ்சம் நகர்த்தி கிடையாது. அவங்க 2 பேரும் கூப்பிட்டு ஒரு பேட்டி எடுங்க, ஒரே கண்ணீர் ஆறாக ஓடும் அப்படி. ஓகே ஓகே அப்போ பல உண்மைகள், திடுக்கிற உண்மைகள் வருன்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. சிறப்பு சார். சார் அப்புறம் வந்து விஜய் அவர்களுடைய அப்டேட் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அதோட ஜனநாயகன் அப்டேட் தெரியணும். இப்போது படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ரொம்ப நாட்கள்லாம் இல்லை, ஒரு குறுகிய நாட்களில் நம்ம இப்போ கவுண்டிங் ஸ்டார்ட் அப்படின்றது தான். இப்போ அதோடைய அப்டேட் என்ன இருக்குது? ஆடியோ லான்ச்சோடைய அப்டேட் என்னன்னு சொல்லுங்கள் சார். ஆடியோ லான்ச்சு டிசம்பர் 27 மலேசியாவில் நடக்குது. அதில் விஜய் கலந்துக்கிறாரு. அதுதான் இப்போதைய அப்டேட்டு. மற்றபடி இந்த படம் தொடர்பான பிஸ்னஸ் வேலைகள்லாம் நடந்துகிட்ருக்கு. அதுதான் அதில் வந்து என்னென்னா, விஜய்க்கு 235 கோடி ரூபா சம்பளம், அதில் ஒரு 150 கோடி கொடுத்துட்டாங்க, பேலன்ஸ் வந்து அவர் கொடுக்கணும். இதுதான் பிரச்சனை. சார் இப்போ இவ்வளோ ப்ராப்ளம் போயிட்டு இருக்கும் பொழுது மன்சூர் அலிகான் என்ன பண்ணுறாரு, இவர் வந்து அதாவது வந்து மத்தியிலேருந்து சில விஷயங்கள் வந்து யாரெல்லாம் வந்து அவர் மனசில் நினச்சிருக்காரோ, நான் நினச்சது கரெக்டு தான், அவங்க அனுப்பின ஆள் தான் விஜய் அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ மன்சூர் அலிகான் பேசின விஷயம் இப்போது விஜய் அவர்களை அந்த வார்த்தை வந்து பாதிக்குமா? அதெல்லாம் மன்சூர் அலிகான்லாம் காமெடியனுங்க. அவரெல்லாம் ஒரு காலத்துலேயும் இந்த மக்கள் சீரியஸெல்லாம் எடுத்துக்க மாட்டாங்க. அதனால் அவர் என்ன வேணாலும் சொல்லலாம், அதை அந்த நேரத்தில் சிரிச்சுட்டு போயிடுவாங்க, அவ்வளோதான். ஒரு சபை நாகரிகம்னு ஒன்று இருக்குது. ஒரு ஆள் காலை தூக்கி மைக்கு முன்னாடி வச்சு இப்படி தட்டுறாருன்னா
அங்கேயே தெரிஞ்சு போச்சு அவருடைய மரியாதை என்ன, அவருடைய குவாலிட்டி என்னன்ட்டு. அப்போ அவருக்கு எதுக்கு விஜய் ரெஸ்பாண்ட் பண்ணணும், அவருக்கெல்லாம் மரியாதை கொடுத்து கேட்கணும். அதனால் அந்த லெவலில் இருக்கிறவங்க வேணால் அதை ரசிக்கலாம். கருத்துக்கள் அவர் சொல்கிற பல கருத்துக்கள் நியாயமான கருத்துக்களாக இருக்கும். ஆனால் அது சொல்கிற விதம் இருக்குல்ல, அவர் ரொம்ப தேர்ட் கிரேடாக இருக்கும். அது யாரும் கண்டுக்க மாட்டாங்க, சிரிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. அதுதான் அவருடைய லெவல். ஸோ அதனால் அவ்வளோதான், அதை பற்றி பேசுகிறதுக்கு என்ன இருக்குது. சார், சன் பிக்சர்ஸோடைய டிசி அப்படின்ற படம், இதில் வந்து ஹீரோ நம்ம எப்போவுமே இதுவரையும் வந்து லோகேஷ் கனகராஜ் அப்படின்ற ஒரு அந்த எல்சியூ அப்படின்ற மேட்டரை வந்து நம்ம இயக்குனர் அப்படின்ற விஷயத்தை தாண்டி நான் 2026 நான் யாருன்றதை ப்ரூவ் பண்ணுறதுக்காக வர்றாரு டிசின்ற படத்தின் மூலமாக. பட் டெபியூட்டாக வரக்கூடிய, அதாவது ஒரு 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 கிராண்டான ஒரு டைரக்டர், இவர் டெபியூட்டாக வரக்கூடிய ஒரு ஆக்டர், ஆனால் இவருக்கு வந்து 35 crore அப்படின்ற ஒரு 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 வரலாறே படைச்சிருக்காரு. இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ சன் பிக்சர்ஸ் எல்லாம் ரொம்ப கால்குலேட்டிவான ஒரு நிறுவனம். ஒருத்தருக்கு பணத்தை கொடுக்குறாங்கன்னா அள்ளியெல்லாம் கொடுத்துட மாட்டாங்க. அவங்க என்ன வேல்யூங்கிறத பொறுத்து தான் கொடுப்பாங்க. அப்போ அறிமுக நடிகராக இருக்கிற ஒரு லோகேஷ் கனகராஜுக்கு எதுக்கு 35 கோடி கொடுக்கணுங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா? அங்கே தான் ட்விஸ்ட்டு. ஆக்சுவலாக இந்த படத்தினுடைய டைரக்டர் வந்து அருண் மாதேஸ்வரன். ஆனால் அந்த கதையிலையும் திரைக்கதையிலையும் பெரிய அளவு ஒர்க் பண்ணி கொடுத்தவர் லோகேஷ் கனகராஜ். அப்போ அதற்கான வேல்யூன்னு ஒரு அமௌண்ட்டு கொடுக்குறாங்க. ஸோ அதையும் அவர் நடிப்பதற்கான சம்பளத்தையும் சேர்த்து தான் இந்த 35 கோடி. இல்லைன்னா அவர் வெறும் நடிகராக இருந்தால் அவ்வளோ கொடுக்க மாட்டாங்க. ஒரு அறிமுக நடிகருக்கு என்ன கொடுப்பாங்களோ அவ்வளோதான் கொடுப்பாங்க. பட் அவர் ஒரு டைரக்டராகவும் இதில் ஒர்க் பண்ணியிருக்காருல்ல, ஸோ அதனால் அதுக்காக அவ்வளோ. சரி, புதுசாக ஒரு தயாரிப்பாளர் வர்றாரு, அதாவது 2026. இந்த விஷயத்தை பற்றி தெரியலன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வேளை லோகேஷ் கனகராஜ் 35 கோடி, அப்போ நம்ம இவர் புக் பண்ணால் ஒரு 40 கோடிக்குள்ளே நம்ம புக் பண்ணிடலாம் மார்க்கெட் இருக்கும்போதே அப்படின்னு புக் பண்ணிட்டா என்ன நிலைமையாக இருக்கும்? ஒன்றுமே தெரியாமல் சம்பளத்தை அள்ளி கொடுத்துட்டு கடைசியில் ரிலீஸ் பண்ணும்போது கடந்து கதறிட்டு இருக்காங்க. அதுதான் தொடர்ந்து இங்கே நடந்துகிட்டு இருக்கு. அதை வச்சு தான் பல பேர் இங்கே பிழைச்சிட்டு இருக்காங்க. பட் புதுசாக வர்றவங்க அப்படி ஒரு முடிவு எடுத்தால் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, அது வேறு. ஆனால் இந்த அருண் மாதேஸ்வரன் படம் ஓரளவுக்கு பெரிய வெற்றி படமாக மாறுதுன்னு வைங்களேன். கட்டாயமாக அவர் சம்பளம் வந்து 35 கோடி 40 கோடி 50 கோடி கூட கேட்பார் அவர். அதற்கு ரைட்ஸ் இருக்கு இல்லையா? ஆமாம். ஸோ அதனால் அது அப்போ பார்ப்போம். இல்லாத ஒரு கதைக்கு எதுக்கு நம்ம திரைக்கதை எழுதிட்டு இருக்கணும். சிறப்பு சார். சார், அப்புறம் வந்துட்டு சிவகார்த்திகேயனுடைய இந்த 13 வருஷத்தில் ஒரு 25 படம், இது எப்படி ஒரு அடுத்தடுத்த கட்ட விஷயங்களில் நகர்ந்த ஒரு ஒரு சுவாரஸ்யமான விஷயம். இது பராசக்தி படத்துக்கான ஒரு அப்டேட்டாக கேட்குறேன். இல்லை, பராசக்தி அப்டேட் விட்டுருங்க. இந்த நீங்கள் சொன்ன இந்த குறுகிய வருடத்தில் இத்தனை படங்கள் அப்படி நீங்கள் வியக்கிறீங்க இல்லையா? அதுக்கு பின்னால் சிவகார்த்திகேயனுடைய உழைப்பு மட்டும் இல்லை, ஒரு தியாகமும் இருக்குது. ஒவ்வொரு முறையும் அவர் படத்திற்கு சம்பளம் கடைசியாக சம்பளத்தில் தான் கை வைப்பாங்க. அப்போ என்ன பண்ணுவார், சரிங்க பரவாயில்ல விட்டு கொடுக்குறேன், படத்தை ரிலீஸ் பண்ணுங்க மாதிரி. இது எந்த நடிகரும் பெரும்பாலும் பண்ண மாட்டாங்க. எல்லோரும் கடைசி வரைக்கும் போராடி முடிஞ்ச அளவுக்கு அந்த தயாரிப்பாளர் சாவடித்து அந்த காசை பிடிங்கிட்டு போகிறதுல தான் இருப்பாங்களே தவிர, உள்ளபடியே தயாரிப்பாளர் கஷ்டப்படுறாரு, படம் வந்து அவ்வளோ பிஸ்னஸ் ஆகலை, அவருக்கு டெபிசிட்டு, வேறு வழி இல்லை, நம்ம விட்டு கொடுத்து தான் ஆகணும்னு ஒரு சூழ்நிலை வரும்போது கூட யாரும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஆனால் சிவகார்த்திகேயன் வந்து அந்த நிலைமையெல்லாம் உணர்ந்து, ஓகே சார் நோ ப்ராப்ளம், எனக்கு இவ்வளோ தரணுமா, ஓகே, மேற்கொண்டு அவர் கடன் வாங்குறாரு பாருங்க, அதுலேயும் ஒரு கையெழுத்து போடுற அளவுக்கு தைரியசாலி அவர். என்னென்னா நம்ம இங்கே போட்டு எடுத்தால் தான் நம்ம வாழ்க்கை நகரும் அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சு வச்சுருக்கிறார். அதனால் ஒரு படத்தில் விடுவார், இன்னொரு படத்தில் சேர்த்து வாங்குவார், அப்படி போயிட்டுருக்கு அவர் லைஃப். அதனால தான் இவ்வளவு ட்ராவல், குறுகிய காலத்தில் இவ்வளவு படங்கள் அவரால் பண்ண முடிஞ்சுது. ஸோ அதனால் அவருடைய பேசிக்காகவே அவருடைய குவாலிட்டி தான் அது, அதை வச்சு தான் இவ்வளோ பெரிய வெற்றி. சிறப்பு சார், சூப்பர். ஏன்னா நம்ம நினச்ச விஷயங்கள் என்னென்னா, நீங்கள் அடுத்து இதை கொஞ்சம் நீங்கள் லேக் விட்டோன்னே என்ன நினச்சேன்னா, அடுத்து என்ன சொல்ல போகிறாரு, அவர் திறமை தான் சொல்ல போகிறாரோ நான் நினச்சிட்டேன். பட் இதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய விஷயம் இருக்குன்றத சூப்பராக சொல்லிட்டீங்க. பட் இதோட கடின உழைப்பாளி சியான் அவருடைய 63வது ப்ராஜெக்ட். ஸோ இது எந்த மாதிரியான அப்டேட்டு, இது யார் கூட அடுத்து பண்ண போகிறாரு, இப்போது அவருடைய பையனோட படம் கூட சூப்பராக போயிருக்கு, இன்னும் அவருடைய அடுத்த அப்டேட் என்ன மாதிரி இருக்கும் அது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். இல்லை, அவரை பொறுத்த அளவுக்கு அவரும் அப்படி தான், ரொம்ப ஸ்லோவாக படம் பண்ணுறது, அவர் நினைத்த கதையை அடைகிற வரைக்கும் அவர் அப்படியே அமைதியாக இருப்பார். ஸோ அந்த மாதிரி. ஆனால் வர்ற படம்லாம் ஓடுதா, அவர் செலக்ட் பண்ண படம்லாம் ஓடுதான்னா ஓட மாட்டேங்குது. அப்போ உங்கள் கதை தேர்வில் ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு தானே அர்த்தம். அப்போ யாராவது டைரக்டர் வந்தால் ஃப்ரீயாக அவரை விட்டுட்டு, நீங்கள் ஒரு கதையோடு வரீங்களா, ரைட் நான் நடிக்கிறேன் அப்படின்ட்டா பிரச்சனையே இல்லை. அதில் வந்து இதை மாற்று அதை மாற்றுன்னு தொடர்ந்து சொல்லும் பொழுது கடைசியாக அந்த படம் ரிலீஸ் ஆகி ஒன்றுமில்லாமல் போயிடுது. இதுதான் தொடர்ந்து விக்ரமுக்கு நடந்து வந்துகிட்டே இருக்குது. ஸோ இனி வர்ற படங்கள் எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. ஏன்னா நான் அவர் மாறலைங்கிற மாதிரி தான் நான் கேள்விப்பட்டேன். ஏன்னா இப்போ ரீசெண்டாக அவரை அணுகிய பல வெற்றி பட இயக்குநர்களுக்கு இதே பிரச்சனை தான். அவங்க ஒரு கதை சொல்லி
அவர் அந்த கதையில் ஃபஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்குது செகண்ட் ஹாஃப் மாற்றுங்கன்னு சொல்லி, அப்புறம் செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்குது ஃபஸ்ட் ஹாஃப் மாற்றுங்கன்னு சொல்லி ஏதோ குழப்பி ஒரு 2-3 பேர் போயிட்டாங்க. போதும் நம்மளால் முடியாது அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி சிக்கல்கள்லாம் இருக்குது அவர்கிட்ட. அவர் கடைசி வரைக்கும் அப்படி தான் இருப்பார். அதை ஒன்றும் மாற்றவே முடியாது. அது அவருடைய கேரக்டர். ஓகே. ஒருவேளை டைரக்டர் சங்கர் அவர்களும் சியான் அவர்களும் மீண்டும் இணைந்து ஒரு படம் பண்ணால் அது எந்த லெவலில் இருக்கும் சார்? அது பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா சங்கர் இன்றைக்கி அடுத்து யாராவது தயாரிப்பாளர் கிடைப்பாங்களாங்கிற இடத்துல இருக்கார். ஏன்னா அவருடைய அடுத்தடுத்த தோல்விகள் இங்கே சங்கரை நகர்த்தி வச்சிருச்சு. இனிமேல் அவரை நம்பி ஒரு 300 கோடி 500 கோடி போடுறதுக்கெல்லாம் ஆள் இல்லை. அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட விக்ரமும் ஒரு தோல்வி பட ஹீரோவாக தான் இருக்கார். அண்மை காலமாக அவர் வெற்றி படம் கொடுத்தலாம் ரொம்ப காலம் ஆச்சு. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவர் ஒரு தோல்வி பட ஹீரோவும் ஒரு தோல்வி பட இயக்குனரும் சேர்ந்து என்ன பண்ண போகிறாங்க, யார் பணம் கொடுப்பாங்க முதல்ல? ஸோ அந்த சிக்கல்கள்லாம் இருக்குது. அதனால் நடக்கும்போது அதை பற்றி பேசுவோம். ஓகே சார், சிறப்பு சிறப்பு. இந்த வாரம் வந்த விஷயங்களில் நிறைய அருமையான விஷயங்கள் பேசிக்கிட்டோம். ரொம்ப நன்றி. நன்றி.